Welcome to Easy Cooking Tamil. Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல கேழ்வரகு மாவுல ரொம்ப ஈஸியா ரொம்ப சாஃப்ட்டா இடியாப்பம் எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க அப்டேட் பண்ற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ல தெரிஞ்சுக்கலாம். கேழ்வரகு மாவு இடியாப்பம் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படினு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் கேழ்வரகு மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் ஆயில். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இதோட தீயை குறைச்சி வச்சுட்டு நம்ம வேறொரு பவுல்ல நம்ம கேழ்வரகு மாவை சேர்த்துட்டு அதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் நம்ம சேர்க்கறதுனால இடியாப்பம் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். ஒரு வாட்டி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு நம்ம சூடு பண்ணி வச்சிருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா சூடா இருக்கும், அதனால நம்ம கை வச்சு இதை மிக்ஸ் பண்ண முடியாது. ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, மாவு எல்லா இடமும் ஈரம் பட்டிருக்கு. இனி நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இனி ஒரு 2 நிமிஷம் அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா நல்லா சூடா இருக்கிறதுனால நம்ம உடனே கை வச்சு இதை விரச முடியாது. சூடு ஆறின பிறகு நம்ம கை வச்சு மாவெல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது நல்லா சேர்ந்து இந்த மாதிரி உருண்டு வந்துச்சுன்னா தண்ணி நமக்கு போதும். எக்ஸ்ட்ரா இனி தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. இனி இட்லி தட்டுல லைட்டா நான் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இடியாப்பாச்சிலையும் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்பதான் மாவு நல்லா இதுல எல்லாம் சைட்ல ஒட்டாம வரும். எடுத்துட்டு மாவு இந்த மாதிரி கொஞ்சம் நீள வாக்குல உருட்டி எடுத்துட்டு தேவையான அளவு உள்ள வச்சுட்டு மீதி மாவை வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி லைட்டா அழுத்தி விட்டுக்கோங்க. இதை மூடிடலாம். இனி நாம இட்லி தட்டுல புழிஞ்சு விட்டுடலாம். பாருங்க எவ்வளவு அழகா வருது பாருங்க. இது அத்து வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஏதோ நம்ம விரசி எடுக்கும்போது மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மாவை கொஞ்சம் நேரம் கூட ஊற வைக்கணும்னு அர்த்தம். பாருங்க, பொதுவா தண்ணி தேவையில்லை, தண்ணி போதாது அப்படின்னா தான் இது அத்து வரும். இப்ப தண்ணி எல்லாமே நமக்கு கரெக்டா இருக்கிறதுனால நல்லா சூப்பரா இடியாப்பம் வருது. பாருங்க, இப்போ இதே மாதிரி அடுத்த தட்டுலையும் நம்ம இதே மாதிரி பிழிஞ்சு விட்டுடலாம். பாருங்க, மொத்தம் 3 தட்டுக்கு வந்திருக்கு நமக்கு. இனி இட்லி குக்கர்ல கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். நம்ம உள்ள வச்சு வேக வைக்க வேண்டியதுதான். ஒரு தட்டுல உள்ளது இன்னொரு தட்டுல ஒட்டாத மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தட்டை வச்சுக்கோங்க. இப்போ இதை எடுத்து இட்லி குக்கருக்குள்ள வச்சிடலாம். இனி இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 இருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். பாருங்க, இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நம்ம இதை ஓபன் பண்ணலாம்.
பாருங்க சூப்பரா வந்திருக்கு, நல்ல வாசனையாவும் இருக்கு. இதை எடுத்துடலாம். பாருங்க சூப்பரான கேழ்வரகு மாவு இடியாப்பம் ரொம்ப சாஃப்டா ரெடி ஆயிருக்கு. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்து நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்க எவ்வளவு அழகா ரெடி ஆயிருக்கு பாருங்க. பொதுவா கேழ்வரகு மாவு வந்து ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு பொருள் தான். இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமா கொடுக்க சொல்லுவாங்க உடம்பு வெயிட்டுக்காக. நீங்க வந்து ராகி மாவு கொடுக்கும்போது சும்மா நம்ம கூழ் மாதிரியோ இல்ல களி மாதிரியோ கிண்டி கொடுப்போம். இந்த மாதிரி நீங்க அடிக்கடி இடியாப்பமும் செஞ்சு கொடுங்க. அது காலையில அவங்களுக்கு டிஃபன் மாதிரியும் ஆயிரும், அவங்க உடம்புக்கும் ஒரு ஆரோக்கியமானதாயிரும். நம்ம எல்லாருமே வீட்டுல இதை அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். பாருங்க ரொம்ப நேரம் நம்ம டைம் எடுக்கவே இல்லை. வெந்நீர் ஊற்றி நம்ம இதை வந்து கொஞ்சம் விரசணும், அவ்வளோதான் இதோட வேலை. நம்ம வெந்நீர் ஊற்றி விரசும் போதே இந்த மாவு வந்து ஓரளவு வெந்துடும். அப்புறமா நம்ம குக்கர்ல வைக்கும்போது ஒரு 5ல இருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சாலே போதும். சூப்பரா சாஃப்டா ரெடி ஆயிரும். அதுவும் நீங்க மாவை விரசும் போது ஃபர்ஸ்ட்லேயே கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டீங்கன்னா, அதாவது தேங்காய் எண்ணெய் விட்டு விரசிட்டீங்க அப்படின்னா இடியாப்பம் வந்து இன்னும் ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. நன்றி.